வெல்கம். Come on. Come on, வாங்க. baby, come on. வாங்க. வெல்கம் பிரதர். Welcome to சுரண்டை. காவியா உட்கார் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓ கோவப்படுறா. ஏய் யாரா அது? இவர் மிஸ்டர் தீபக் கமிங் ஃப்ரம் பெங்களூர். சரி இங்க எதுக்கு வந்திருக்காரு? அத நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. What's this, Kavya? What the hell are you doing? ஹலோ மிஸ்டர், யார் நீங்க? எதுக்கு காவியாவை மிரட்டுறீங்க? நான் யாருன்னு கேக்குறாங்கல்ல, சொல்லு. சித்தி, இது தீபக், என்னோட பாய் ஃப்ரெண்ட். ஆமா, இவருதான் காவியாவோட காதலன். காவியா மறந்து போய் இவர் இந்த கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணல. ஆனாலும் தன்னோட காதலியின் கல்யாணத்துக்கு வந்து மணமக்களை வாழ்த்தணுன்றதுக்காக மிஸ்டர் தீபக் இங்க வந்திருக்கார். ஏ காவியா, உன் பாய் ஃப்ரெண்ட் இவ்ளோ ஸ்மார்ட்டா ஹேண்ட்ஸமா இருக்காரு, அப்புறம் ஏன் நீ இவரை விட்டுட்டு இந்த சரவணன் வில்லேஜ் பாய் பேட் டேஸ்ட் காவியா? அவங்க எங்க ஆசைப்படுறாங்க? அவங்க நிலைமை தான் சரவணனை கட்டிக்கிற மாதிரி ஆயி போச்சே. ஆமா சரவணனை கட்டிக்கிறதுக்கு காவியாவுக்கு துளி கூட விருப்பம் இல்லப்பா. ஆமா, காவியாவுக்கும் சரவணனுக்கும் இடையில தப்பு நடந்து போச்சு இல்லையா, அதனால வேற வழியே இல்லாம எல்லாருமே சேர்ந்து சரவணனுக்கு காவியாவை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. காவியா பாவம், அவன் என்ன பண்ண முடியும்? அதான் இப்ப தீபக் சார் வந்துட்டாரு. அவரு காவியாவை இந்த கட்டாய கல்யாணத்துல இருந்து காப்பாத்தி கூட்டு அது போயிருவாரு. எப்படி? சரவணன் தான் காவியாவோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டானே, இனி எப்படி தீபக் சார் காவியாவை ஏத்துப்பாரு? இதெல்லாம் தீபக் சார் ஏத்து பாடுறா. என்ன சார், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய மேட்டரா? சீ, கேட்கவே நாராசமா இருக்குடா. என்னடா இப்படி பேசிக்கிறீங்க? காவியாவோட வாழ்க்கையை பாழாக்குனது யாரு? நானு. அதுக்கு பிராயச்சித்தமா நானே காவியாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். சாமி, நீங்க மந்திரத்தை கண்டினியூ பண்ணுங்க. கமான், லெட்ஸ் கல்யாணம். நோ தீபக், இவங்க சொல்றதெல்லாம் போய், தயவு செஞ்சு நம்பாத. நீ பண்ண அசிங்கத்தை தான் இவங்க எல்லாரும் என்கிட்ட சொல்லிட்டாங்களே. நல்ல மாதிரி நடிச்சு என்ன ஏமாத்த பாக்குறியா? ஐயோ, இது எதுவுமே உண்மை இல்ல, எல்லாமே போய். பொய்யா? எது பொய்? நாம ரெண்டு பேரும் அன்னைக்கு ரூம்ல அது பொய்யா? ஐயோ, அப்படி எதுவுமே நடக்கல, இது எல்லாமே டிராமா. டிராமாவா? எது டிராமா? இரு, இத கொஞ்சம் பாருமா, காட்டுப்பா. சார், என்னடா இதெல்லாம் போய் அவருக்கு எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்குடா. ஐயோ பங்கு, இதெல்லாம் பார்த்தாதான் பங்கு உண்மை என்னன்னு தெரியும். வில்லேஜுக்கு போய் ஊர் சுத்தி பாக்குறேன்னு அவசர அவசரமா கிளம்பி வந்தியே, அது இதுக்கு தானா? இல்ல தீபக், இது எல்லாமே டிராமா, இது எதுவுமே உண்மை கிடையாது, என்ன நம்ப. நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற போட்டோ பார்த்ததுக்கு அப்புறம் என்னால எப்படி நம்பாம இருக்க முடியும்? நீ தப்பு பண்ணலன்னா இந்த போட்டோ எப்படி வந்தது? இது நீ இல்ல கிராபிக்ஸ் சொல்ல போறியா? அது நான் தான், ஆனா நான் தப்பு பண்ணல தீபக். இதுக்கு பேர் தப்பு இல்லாம வேற என்ன? என்ன லவ் பண்ணிட்டு இன்னொருத்த கூட பெட்ல சீ, சொல்லவே அசிங்கமா இருக்கு. தீபக், நான் எல்லா உண்மையை சொல்லிடுறேன்ப்பா.